சிரிப்பொலி தொலைக்காட்சி நேயர்கள் மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி இடைவிடாத சிரிப்பு. நான் உங்கள் அன்பு தொகுப்பாளன் கோதை சந்தானம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க. என்ன அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பயங்கரமா பரபரப்பா இருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சிரிப்பொலி தொலைக்காட்சி 4 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு 5வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. என்னடா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 5ஏ காட்டிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட 500வது நிகழ்ச்சி. அதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ ஒரு நேயர் ரொம்ப நேரமா லைன்ல இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் கண்ணு. என்ன கண்ணு இது? இன்னைக்கு முதல்ல காலரா நீ போன் பண்ணிக்கிட்டு போன்ல பேசாம வந்த உடனே நீ ஓடினா எப்படி கண்ணு? இருந்தாலும் பரவாயில்ல கண்ணு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா, நடிகர் நாகேஷ் சார் நடிச்ச படத்திலேயே உனக்கு எந்த படம் பிடிக்குமோ படக்குன்னு போன் எடுத்து டமால்னு சொல்லு கண்ணு. இப்போ ஒரு சூப்பரான காமெடி வருது, பாரு கண்ணு. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல வாத்தியார கலாய்கள்னா நம்ம பசங்களுக்கு தூக்கமே வரது கிடையாது. ஏன்னா நீ பள்ளிக்கூடங்கள் நடக்கக்கூடிய நகைச்சுவைலாம் அப்படி. இப்படிதான் ஒரு வாத்தியார் ஒரு பையனை பத்தி கேள்வி கேட்டிருக்காரு. டாய், சிக்கன் குனியா வராம இருக்க என்னடா பண்ணும் அப்படின்னு இருக்காரு. உடனே பொசுக்குன்னு ஒரு பையன் இருந்துச்சு, சார் சிக்கன் சாப்பிடும்போது குனியாம சாப்பிடணும் சார் அப்படின்னு இருக்கான். உடனே வாத்தியார், இனிமேல் ஒரு பையன்ட்ட எவன்ட்டே நான் கேள்வி கேட்டேன்னா என்கிட்ட சொல்லு, இனிமேல் நோ கொஸ்டின், எல்லாருக்கும் பரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிச்சு பேப்பர் வச்சிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவன் பரிச்சு எழுதியிருக்கான். அதுல ஒரு வாத்தியார் ஒரு பரிச்சு பேப்பர் எடுத்து திருத்தம் எது ஒரு கொஸ்டின், செய்வினை செய்பாட்டு வினை தொகுத்து எழுதுக. நம்மால் எழுதியிருக்கான் அழகா. செய்வினை எனப்படுவது நமது வேண்டாத ஒரு வீட்டின் முன்பு மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை புதைத்து வைப்பது செய்வினை எனப்படும். எடுத்துக்காட்டு எங்க அப்பா எங்க பெரியப்பாக்கு வச்சதுன்றான். அதோட விடாம அடுத்த பக்கத்துல செய்பாட்டு வினை எனப்படுவது வேற ஒரு மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை வேற ஒரு வீட்டின் முன்பு குழி தோண்டி புதைத்து வைப்பது செய்பாட்டு வினை எனப்படும். எடுத்துக்காட்டு எங்க பெரியப்பா எங்க அப்பாவுக்கு வச்சதுன்னு மாத்தி எழுதியிருக்கான். வாத்தியார் படுற பாடலாம் இருக்கு. அடே எங்க அப்பா. இப்போ ஒரு காலர் இருக்காரு, யாருன்னு பாத்துருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சக்திவேல் சார். சக்திவேல், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சார், வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன பண்றீங்க சார் நீங்க? சார் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை வெட்டிலாம் சும்மா இருக்கேன் சார் வீட்டுல. கவலைப்படாதீங்க, என்ன மாதிரி இருக்கு நீங்க அப்பப்போ சொல்றீங்க, கவலைப்படாதீங்க, நல்ல வேலை கிடைக்கும். ஓகே சார். ஓகே, இன்னைக்கு ஒரு கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின் ஒன்னு கேட்டுட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்குதா? இருக்கு சார். நாகேஷ் சார் ஆன்சர் சொல்லுங்க சார். எதிர்நீச்சல் தான் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பரான காமெடி சும்மா வந்துகிட்டே இருக்கு, பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம்பா. எல்லாரும் நீங்க சிரிப்பொலியை பார்த்து ரொம்ப கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம சிரிப்பொலி சேனலு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல வருதியா. அதெல்லாம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்த காலம் யாருன்னு பார்த்துருப்பியா. வணக்கம். ஹலோ சார், கடலூர் மாவட்டம் பள்ளிக்கூடம் முத்தாண்டு சிவசுப்பிரமணியன். ஏங்க அப்பா சிவசுப்பிரமணியன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். அடேங்க அப்பா, எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் இருக்கும். அப்பா, ஊரெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? எங்க அது இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க, ஒன்ஸ் சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் முத்தாண்டி சிவசுப்பிரமணியம் மேல்தேர்ல இருந்து பேசுறேன். சொல்லி முடிக்கிறதுக்கே 4-5 எபிசோட் ஆயிரும் போல இருக்கு. சரி, என்ன பண்றீங்க சார்? நம்ம தான் சார் மறந்துட்டீங்களா, உள்ள சிக்கன் 65 கடை. ஓ, கடை நல்லா போயிட்டு இருக்கா? அருமையா போயிட்டு இருக்கு. உங்க கடைக்கு ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்து சாப்பிடணும் ஓசில. ஆமா சார், சிறுபொலி தொலைக்காட்சி 5ஆம் ஆண்டு நிறைவு. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ரொம்ப உண்மையிலே நேயர்களே உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களுடைய சப்போர்ட்னால தான் இன்னும் பல ஆண்டுகள் போகணும். ஓகேங்களா? நாங்களாம் சிறுபொலி ஃபேன் சார். ரொம்ப 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 நன்றி சார். நீங்க சொல்லுங்க, நம்ம நடிகர் நாகேஷ் சார் நடித்த திரைப்படத்திலே உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? நாகேஷ் சார் நடித்த படத்திலே பழைய படம் ஏமா வர மாட்டேங்க சார், பேரு படம் சார். ரைட், ஓகே. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப அவசரமா இருக்காரு நினைக்கிறேன். அடுப்புல பிரியாணி போட்டு வந்திருக்காரு. ஓடி போய் பிரியாணி எல்லாம் கிண்டி ரெடியா ஒரு பிளேட்ல போட்டு வச்சிருங்க, நான் வந்து சாப்பிடுறேன். இப்போ ஒரு சூப்பரான காமெடி வருது, பாருங்க. பிரமாதமா இன்வெஸ்டிகேட் பண்ணி புடிச்சிட்டேன். ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அச்சச்சோ, எல்லாருக்கும் வணக்கம். நீங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க நிகழ்ச்சி இடைவிடாத சிரிப்பு. நான் உங்க பாக்கியராஜ்ல கோதை சந்தானம். இப்படிதாங்க போன வாரம் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சிக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பயங்கரமா டிப்டாப்பா அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி பயங்கரமா நின்னேன். உடனே நிகழ்ச்சி கூப்பிட்டு உடனே மேடைக்கு வாங்க உடனே மேடைக்கு வாங்கன்னாரு. ஏன் சார் அப்படின்னா,
உங்க நிகழ்ச்சி பார்க்க 2 கோடி பேர் வந்திருக்காங்கண்ணா. அடேங்கப்பா 2 கோடி பேரா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் போய் நின்று பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு. ஒருத்தன் பேர் தனகோடி, இன்னொருத்தன் பேர் புண்ணியகோடி, 2 பேரும் சவுண்ட் சர்வீஸ்காரங்க. அதை தவிர நம்ம நிகழ்ச்சி பார்க்க ஒரு வயலும் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவமானத்தை தாங்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உசு உசுன்னு ஒரே பாம்பு சத்தம். உடனே கோயில் கமிட்டியை கூப்பிட்டு கேட்டேன், சார் உங்க ஊர்ல எதுவும் பாம்பு புத்து இது இருக்கா சார், உசு உசுன்னு சத்தம் கேட்க அப்படின்னேன். அவர் சொன்னாரு, எங்க ஊர்லயே மொத்தத்தில் ஒரே ஒரு பாம்பு புத்தா இருக்கு, அதுக்கு மேலதான் மேடையை போட்டிருக்கோம், அதுக்கு மேலதான் நீ நின்று ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னாரு. இப்படிலாம் பல இடத்துல பல அவமானம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. விமல்ராஜ். என்ன பேர் சார்? விமல்ராஜ். வினோத்ராஜ். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பண்றீங்க சார் நீங்க? பிஏ பண்ணிடுறேன் சார். ஓகே சார், படிப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? போயிங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொல்லுங்க, நம்ம நடிகர் நாகேஷ் சார் இருக்கார்ல, அவர் நடித்த திரைப்படத்திலே உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? சர்வர் சுந்தரம். சர்வர் சுந்தரம். ஓகே சார். எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பரான காமெடி சும்மா வந்துகிட்டே இருக்கு பாருங்க. என்ற கண்ணு நீங்கெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அடக்க நிகழ்ச்சி இடைவிடாத சிரிப்பாக்கும். அம்மா ஷோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு கண்ணு. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்து ரொம்ப பயங்கரமா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கால் பண்ணி பேசின எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தொகுப்பாளன் கோதை சந்தானம்.